கரூர் வேலுச்சாமிபுரத்தில் விஜயின் வாகனம் நுழைந்தது தொடங்கி அது புறப்பட்டு செல்லும் வரையிலான தருணம் வரை அரங்கேறிய சம்பவங்களை நேரில் பார்த்த பெண் ஒருவர் எங்கே நடந்தது தவறு, எப்படி நடந்தன உயிரிழப்புகள் என ஆதங்கத்தோடு விவரித்தார். ஒருத்தராவது இந்த இடத்துல மீட்டிங் வச்சிங்கன்னா ஜன நெரிசல் வரும், பார்த்து பண்ணுங்கன்னு யாராவது ஒரு பதில் அறிக்கை யாராவது ஒருத்தர் விட்டுருக்கலாம்ல. அதை மீறி நடந்திருந்தா கூட இன்னைக்கு பிரச்சனையா இருந்திருக்கும். ஆனால் யாருமே அதை பற்றி கண்டுக்கலாம். அப்போ எவஞ்சத்தான் எனக்கு என்னங்கிற மாதிரி தானே. இன்னைக்கு நீங்கள் வேற இடத்துக்கு இந்த செருப்புக்கு எதுக்கு சார் இத்தனை போலீஸ் காவல்? இந்த செருப்புக்கு இந்த கிழிஞ்சி மலை கட்சி கொடிக்கு எதுக்கு சார் இத்தனை காவல்? நிற்கக்கூடாதுங்கிறாங்க, பேசக்கூடாதுங்கிறாங்க, இத்தனை பேர் வந்து பார்க்குறாங்க. நேற்று என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கை குழந்தையை வைத்திருந்த பெண் தொடங்கி 2 வயது சிறுவன் வரை தன் கண் முன்னால் பலர் கீழே விழுந்து நசுக்கப்பட்டு மூச்சு திணறி இறந்ததை பெண் ஒருவர் அழுகையுடன் விவரித்தார். விஜய் சென்ற திசைக்கு எதிர் திசையில் நெரிசல் ஏற்பட்டது சந்தேகத்தை எழுப்புவதாக கூறிய அவர் யாரோ வேண்டுமென்றே செய்தது போல உள்ளதாக கூறினார். என் கண்ணு முன்னாடி நிறைய பேர் இறந்துட்டாங்க. கீழே விழுந்து போட்டு எல்லாரும் மிதிச்சாங்க தெரியுங்களா. அவங்க பின்னாடி இருந்து எல்லாருமே வந்தாங்கடா. எதுக்கு அப்படி வந்தாங்கன்னே தெரியல. இதெல்லாம் வேணா பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருந்தாங்கன்னா இருக்கு. எதுவுமே எதிர்த்து நடந்த மாதிரி இல்லை. கூட்ட வேலை இருந்தால் இப்படி தான் தள்ளி இருந்திருக்கணும். அங்கேருந்து ஃபோர்ஸ் இப்படி தான் வந்திருக்கணும். பின்னாடி இருந்து அங்கேருந்து தள்ளணுங்கன்னு நெசசிட்டியே கிடையாது. அங்கேருந்து வேணும்னே எல்லாருமே தள்ளிட்டு வந்து இப்படி எல்லாம் பிளான் பண்ணி பண்ண மாதிரி தாங்கண்ணா இருக்குது. நானும் உயிர் பொழைச்சது இன்னைக்கு நான் பேசுறது எனக்கு நம்பவே முடியல. என்னால் உண்மையை உயிரோடு இருக்குங்கிறது என்னால் நம்பவே முடியலைங்க. எனக்குலாம் அவ்வளோ கஷ்டமா இருக்கு. முன்னாடி எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க தெரியுங்களா. காலை வச்சு நச்சு மிதிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு பின்னாடி தாங்க அந்த இடத்துல தான் நின்றுகிட்டு இருந்தேன். பிரச்சாரம் நடைபெற்ற இடத்திற்கு விஜய் வருவதற்கு முன்னரே அங்கு கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் மயங்கி விழுந்து விட்டனர் என்றும் அவர்கள் மீது ஏறி மிதித்துக் கொண்டு ஓடினார்கள் என்றும் சம்பவத்தை நேரில் பார்த்த சிறுமி நடுக்கத்துடன் விவரித்தார். இப்போ விஜய் வரல. அப்போ விஜய் அக்ஷயா ஹாஸ்பிட்டலுக்கும் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருந்தார். அந்த முனியப்பன் கோயில் கிட்ட தான் வந்துட்டு இருந்தார். அப்பயே அந்த மாதிரி ஆயிட்டாங்கண்ணா. அப்பயே இடிக்க எப்படி சொல்கிறது, கூட்டம் நிறையா வந்துட்டாங்கல்ல, அதனால வரதுக்கு முன்னாடியே நடந்தது. ஆனால் இவங்கெல்லாம் அவர் வந்தக்கப்புறம் தான் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லைண்ணா. அவங்க எப்படி மாட்டிக்கிட்டாங்கன்னே தெரில. ஆனால் அவர் கால் உடஞ்சிருந்துச்சு. அவர் அப்படியே செத்துட்டார். அவர் மேலே ஏறி மிதிச்சுட்டு போயிட்டாங்க. வேலுச்சாமிபுரத்திலேயே வசிக்கும் பெண் ஒருவர் வெளியூரிலிருந்து வந்திருந்த பெண்கள் பலர் கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகளுக்கு தண்ணீர் கூட கிடைக்காமல் தவித்தார்கள் என்றும் தாங்கள் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து உதவியதாகவும் கூறினார். தனது கண் முன்னே பலர் கீழே விழுந்து மயங்கியதை பார்த்ததாகவும் அவர் கூறினார். வெளியில் வந்து இந்த க்ரௌடு தான் அதிகம்ப்பா. இங்கே க்ரௌடு அவ்வளோவா திருப்பூர் பழனி சொல்கிறதெல்லாம் கேட்க முடியல. வந்து தண்ணியெல்லாம் கேட்குறாங்க. அம்மா குழந்தை குட்டியோடு நாங்கள் வந்திருக்கிறோம், கடையிலலாம் தண்ணி திணிச்சு தண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு தண்ணியெலாம் நாங்கள் கொடுத்தோம். முன்னாடியே நிறைய பேர் டெத்தை பார்த்துட்டேன். குழந்தையெல்லாம் அப்படியே தலை தூங்கி 3 குழந்தைகளை தூக்கிட்டு போனதையும் நான் பார்த்தேன். என்னென்னா 4 பேர் தூக்கி அந்த வயக்காட்டுக்குள்ளே தூக்கி போட்டாங்க. போடலைன்னா நானும் அதில் ஒன்று. விஜயின் பிரச்சார வாகனத்தின் பின்னால் ஓடிய கூட்டத்தில் சிக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரும் அங்கு நடந்த சம்பவத்தை விவரித்தனர். கும்பல்ல மாட்டிக்கிட்டேன், கீழே விழுந்துட்டேன், மூச்சு திணற மாதிரி வந்து இப்போ நானே ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆகிட்டேன். சார்ட்ட சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்போ வந்தீங்க அந்த ஸ்பாட்டுக்கு? எங்களுக்கு 9 மணிக்கு டியூட்டி போட்டாங்க. எப்போ காலையில் 9 மணிக்கு வந்தீங்க? ஆமாங்க, காலையில் 9 மணிக்கு. அவ்வளோ நேரம் நின்றுருந்தீங்க. அந்த எப்படி க்ரௌட் இருந்தது? க்ரௌடு ஒரு 10 மணிக்கு மேலே இருந்தே க்ரௌடு வர ஆரம்பிச்சிச்சு. அவர் வண்டிக்கு பின்னாடியே எல்லாமே மூவிங் ஆகி போயிட்டே இருந்தாங்க. அதில் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வரையில் ரொம்ப கும்பல் அதிகமாகிடுச்சு. அதில் தான் கீழே விழுக போய் இதாயிடுச்சு. 5 நிமிடங்களில் பல அசம்பாவிதங்கள் நடந்து முடிந்து விட்டதாக கூறிய தாவேக நிர்வாகி ஒருவர் கூட்டத்தில் சிக்கியவர்களை காப்பாற்றும் முயற்சியின் போது போலீசாரின் தடியடியில் சிக்கி தாமும் மயக்கமுற்றதாக அழுகையுடன் கூறினார். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த பொண்ணை முதற்கொண்டு ஒரு 4-5 பேர்த்தை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துட்டேன். சரி, இவங்க வந்திருப்பாங்க வெளியில், ஏன்னா அவங்க ஓரத்தில் தான் நிப்பாட்டியிருந்தோம். வந்திருப்பாங்க வச்சு நாங்கள் வெளியே வந்துட்டோம். எனக்கு கரெக்டாக அந்த பிரச்சனை வந்து ஒரு 2 மணி நேரத்தில் போலீஸ் தடியடினதுக்கு ஆரம்பிச்சது. நாங்கள் வேலை வடித்து வெட்டிட்டாங்க. ஒரு இடத்துல போய் மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தேன். அவ்வளோதான். அந்த ஏரியாவில் போனவங்க எழுப்பிவிட்டு பார்த்தா அப்படிதான் தெரியும். அதுக்கப்புறம் என்ன சத்தியமாக தெரியாது. விடிய காலையில் எனக்கு 1 மணிக்கு தான் சுயநினைவே வந்துச்சு. கரூரில் உயிரிழப்பு சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் ஆய்வு மேற்கொண்ட தடயவியல் நிபுணர்களிடம் தாம் கண்ட காட்சிகளை பதற்றம் மாறாமல் ஒருவர் விவரித்தார். ஒரு அம்மா ஒன்று, ஒரு பையன், இன்னொரு ஆள். பையன் தான் உள்ள
அந்த பையனை பார்த்தீங்கன்னா ஒரு செத்தல் எழுப்பிட்டு போவாங்க அந்த நர்ஸ் அப்படியே அது கை கால் இதுமே அதாவது அது பார்த்தீங்கன்னு வச்சுக்கிறேன் உங்களால் தாங்க முடியாது அந்த அனுபவம் உங்களுக்கு சொல்ல முடியாது ரொம்ப 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 பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.